கடக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுது? செவ்வாய் இப்ப கடகத்திலிருந்து வக்ரகதியாகி மிதுனத்துல இருக்கிறாரு. அவர் வக்ர நிவர்த்தியாகி ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி திரும்ப கடக ராசிக்கே வர போறாங்க. ஏப்ரல் 7ல இருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியில தான் செவ்வாய் இருக்க போறாங்க. சந்திரனுடைய ராசியில பிறந்த உங்க ராசியில செவ்வாய் இருப்பது கொஞ்சம் நல்லதுதான். ஒரே கிரகம் 5, 9, 10 குடையவர் கேந்திர திரிகோணாதிபதியா வரும் பொழுது அவங்களே மிகச்சிறந்த யோகாதிபதி ஆகிறாங்க. யோகாதிபதியான செவ்வாய் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நற்பலனை தான் உங்களுக்கு தரப்போகுது. தைரியத்தை நிறைய கொடுக்கும். முடியாதுன்னு நினைச்சக்கூடிய விஷயங்களை முடிச்சு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் ரொம்ப வெற்றியை கிடைக்க வைக்கும். தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல கட்டாயம் கவனம் செலுத்தணும். செவ்வாயுடைய பார்வை தாய்க்கு அடிவயிறு சம்பந்தமான தொந்தரவு தொலைகளை தரும். இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தை செவ்வாயுடைய பார்வை கிடைப்பது உங்களுக்கு சீக்கிரமாக திருமண பந்தம், திருமண உறவு இந்த மாதிரியான விஷயங்களை வலுப்படுத்தும் அப்படின்னு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். செவ்வாய் இப்ப கடகத்திலிருந்து வக்ரகதியாகி மிதுனத்துல இருக்கிறாரு. அவர் வக்ர நிவர்த்தியாகி ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி திரும்ப கடக ராசிக்கே வர போறாங்க. ஏப்ரல் 7ல இருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியில தான் செவ்வாய் இருக்க போறாங்க. சந்திரனுடைய ராசியில பிறந்த உங்க ராசியில செவ்வாய் இருப்பது கொஞ்சம் நல்லதுதான். அவர் நீட்சகதியிலேயே இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அவர் 5ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் இருக்கிறாங்க. இந்த ஒரே கிரகம் 5, 9, 10 குடையவர் கேந்திர திரிகோணாதிபதியா வரும் பொழுது அவங்களே மிகச்சிறந்த யோகாதிபதி ஆகிறாங்க. உங்க ராசியில நீட்சம் அடைஞ்சால் கூட மிகப்பெரிய ராஜயோகாதிபதியான செவ்வாய் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நற்பலனை தான் உங்களுக்கு தரப்போகுது. அந்த செவ்வாய் உஷ்ண சம்பந்தமான தொந்தரவு தொல்லைகளை தருவார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. அதனால உஷ்ண சம்பந்தமான தொந்தரவு தொல்லைகள் மட்டும் வராம இந்த காலநிலை மாற்றங்கள்ல இந்த மழை காலத்துல இருந்து அப்படியே வெயில் காலமாக மாறக்கூடிய இந்த காலநிலையை மட்டும் கொஞ்சம் உடம்ப கவனமா பார்த்துட்டீங்கன்னா போதுமானது. இந்த சின்ன வயசு குழந்தைகள் அவங்களுக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னா, விளையாடும் போது கால்கள்ல கொஞ்சம் காயம் ஏற்படும். ஆனா விளையாடக்கூடிய ஆர்வத்தை குறைக்காது. விளையாட்டு ஆர்வங்களை மிக மிகுதியாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த செவ்வாயுடைய பயிற்சி. அடுத்து அந்த செவ்வாய் அந்த ராசியில இருக்கிறது என்ன மாதிரியான பலங்களை செய்யும் அப்படிங்கிறத ஒரு பொதுவா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தைரியத்தை நிறைய கொடுக்கும். முடியாதுன்னு நினைச்சக்கூடிய விஷயங்களை முடிச்சு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல ரொம்ப வெற்றியை கிடைக்க வைக்கும். போன தடவை கணக்குல நான் 34 மார்க் தான் வாங்கினேன், ஐயோ போயிட்டுது அப்படின்னு நினைச்சவங்கள கூடுதலான மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். ஆங்கிலத்துல எனக்கு மார்க் ரொம்ப குறைஞ்சிடுது அப்படின்னு நினைச்சவங்கள ஊக்கப்படுத்தி போராடி அதிகப்படியான மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும் இந்த செவ்வாயுடைய பயிற்சி. இந்த தேர்வு காலநிலையில இந்த செவ்வாய் பயிற்சி ஆகுறது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மையை தான் செய்ய போகுது. கடகராசிக்காரங்களுக்கு ராசியிலிருந்து செவ்வாய் எங்க பார்க்க போறாங்க? 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த வீடுகளை பார்க்க போறாங்க. 4 அப்படிங்கிறது தாயாரை குறிக்கும், மனை மண் இதை குறிக்கும், வாகனங்களை குறிக்கும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கலாமா அப்படின்னு நினைச்சிருக்கவங்களுக்கு புதிய வாகனங்கள் நீங்க வாங்கிக்கலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனைகளையும் தராது இந்த செவ்வாயுடைய பார்வை. ஏற்கனவே வாகனம் வச்சிருக்கவங்க இன்சூரன்ஸ் டேட் முடிஞ்சிடதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதை கொஞ்சம் மறதியே கொடுக்கும். நம்ம கவனமா இருந்துட்டா நமக்கு போதுமானது. தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல கட்டாயம் கவனம் செலுத்தணும். செவ்வாயுடைய பார்வை தாய்க்கு அடிவயிறு சம்பந்தமான தொந்தரவு தொலைகளை தரும். தாயுடைய கர்ப்பப்பையில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உண்டு. கல்யாணம் ஆனவர்களுக்கு மனைவியுடைய உடம்புலையும் சில தொந்தரவு தொல்லைகளை கொடுக்கும். கல்யாணம் ஆகுமா அப்படின்னு பெண் தேடிக்கொண்டு இருப்பவங்களுக்கு உங்கள் ஊருக்கு மிக 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 அருகில், உங்கள் ஊரிலிருந்து அதிகப்படியா 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இருந்தே உங்களுக்கு மனைவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த செவ்வாயுடைய பார்வை மங்கள பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்த்தா கல்யாணம் நடக்காது, கல்யாண தோஷங்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு செவ்வாயுடைய 7ஆம் பார்வை மகர ராசியின் மேலதான் விழுகுது. மகரத்துல இப்பைக்கு எந்த ஒரு பெரிய கிரகங்களுமே இல்லை, சனி இல்லை, ராகு கேதுக்கள் இல்லை, எம்டியா இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தை செவ்வாயுடைய பார்வை கிடைப்பது உங்களுக்கு சீக்கிரமாக திருமண பந்தம், திருமண உறவு இந்த மாதிரியான விஷயங்களை வலுப்படுத்தும் அப்படின்னு. அடுத்து 8ஆம் பார்வையாக செவ்வாயின் பார்வை. 8 அப்படின்னாலே வழக்கு, வெற்றி, ஆயுள் இது சம்பந்தமான விஷயங்களை கொடுக்கக்கூடியது. இன்னொன்று கெட்ட பலன் விபத்து. அப்ப விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. விபத்தை
தவிர்த்துக்கொள்ள இரவு நேர பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக ஓசி வாகனங்களை எடுத்துக்கொண்டு போவது, நம்ம வாகனத்தை வேற யாருக்கேனும் ஓசி தருவது, இந்த விஷயத்தை நீங்க குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை கொடுக்கும் அப்படின்ற. அடுத்து என்ன செய்யும்? வெற்றி கிடைக்குமா? மண் சம்பந்தமான விஷயத்துல நடக்கிற ரொம்ப நாளா பூர்வீக சொத்துல கேஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தெரியல, வருமா வராதா, ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சா நான் அடுத்த வேலையை பார்ப்பனே அப்படின்னு நினைச்சிருக்கவங்களுக்கு வழக்கில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயுடைய விஷயங்களை கொடுக்கும். அடுத்து அந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, புனர்பூஷம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த 3 நட்சத்திரங்கள் கடக ராசியில இருக்குது. புனர்பூசம் ஒரே ஒரு 4ஆம் பாதம் மட்டும்தான் குருவுடைய நட்சத்திரம். குரு கடக ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகம். அவருடைய நட்சத்திரத்திலேயே முதல்ல செவ்வாய் பயணம் செய்யறதால குரு மங்கள யோகம், குருவுடைய சேர்க்கையாக நட்சத்திரத்துல செவ்வாய் பயணம் செய்யறது நற்பல நல்ல விஷயங்களை தான் தரும். அடுத்து அந்த ராசியில இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம், பூசம் சனியுடைய நட்சத்திரம். சனி செவ்வாய் அவ்வளவு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எதிர்ப்புகளை தரும். யார் வழிகளில் எதிர்ப்பு தரும்? சகோதர வழிகளில் எதிர்ப்பை தரும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஜமாளிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது போதுமானது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உண்டு. அடுத்து ஆயிலிய நட்சத்திரம். ஆயிலியத்துக்கும் புதனுடையது. அந்த புதனுக்கும் செவ்வாய்க்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. செவ்வாய்க்கு வேற யாருதான்ப்பா நட்பு? குரு நட்பு, சூரிய நட்பு, சந்திரன் நட்பு, மற்றவங்கள சமம் அல்லது பகை, இப்படியே பயணம் செய்யறதாலதான் இந்த செவ்வாயுடைய சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது முருகனை அதிதேவதையாக கொண்ட நட்சத்திரம் செவ்வாய். அதனால செவ்வாயால் துன்பம் வராமல் இருக்க நம்ம வழிபட வேண்டிய கடவுள் முருகன். அதுவும் வேலேந்திய முருகன். வேலில்லா முருகனை வழிபடக்கூடாது அப்படின்னு நம்முடைய முன்னோருடைய வாக்கு. அதனால வேலேந்திய முருகனை எங்க இருந்தாலும் நீங்க வழிபாடு பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் மிகவும் சிறப்பாக மேலோங்கி மேலோங்கி நடக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் படிதான், உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பொறுத்து தான் உங்களுடைய பலன்கள் நடக்கும். செவ்வாயுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன்கள் தான். இது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெரிந்து கொள்ளவும், அதில் இருக்கிற சந்தேகங்களை நேராகவும் தொலைபேசியிலும் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற ஜோதிடருடைய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் விளக்கங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி.